Hi hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பட்டர்ஃப்ளை டேபிள் டாப் வெட் கிரைண்டர் பத்தி நாங்க பார்க்க போறோம். ஆமா, அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ஆமா, நாங்க பழைய டேபிள் டாப் கிரைண்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால இன்னைக்கு புதுசே நாங்க வாங்கிட்டோம். இது வந்து இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். ஒரு நைஃப் வச்சு ஓபன் பண்ணிட்டு திறக்கிறேன். பிரியா, எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. டேபிள் டாப் கிரைண்டர், நீங்க கிரைண்டர் கொடுத்துருக்காங்க, டேபிள் கொடுக்கவே இல்லை. அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணா அவங்க தருவாங்க. அப்படியா? சரி. பேரு தான் டேபிள் டாப் கிரைண்டர். நம்ம கிரைண்டர் இது நம்ம எவ்வளோக்கு வாங்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லணும். இது வந்து நம்ம வந்து ஷார்ப்பாக விலையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஷோரூமில் போய் வாங்கணும். நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க எந்த ஷோரூமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். கிட்டத்தட்ட எவ்வளோ சொன்னாங்க? 6000 ரூபா சொன்னாங்கல்ல. அப்புறம் நம்ம அங்கேயே உட்காந்துட்டு ஆன்லைனில் செக் பண்ணோம். பார்த்தா 4990 ஒன்லி அப்படின்னு போட்டுருந்துச்சு. உடனே நம்ம அதையும் காமிச்சு கேட்டோம், என்னங்க இப்படி ஆன்லைனில் இவ்வளோ தான் இருக்குது, நீங்கள் 1000 ரூபா சேர்த்து சொல்கிறீங்களே அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க. என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் வாரண்டி குறைவாக கொடுப்பாங்க, நாங்கள் 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. சர்வீஸும் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே சரின்னு படிச்சு அப்புறம் அதான் இதான் தட்டி பேசி 5500 ரூபாய்க்கு இதை நாங்கள் வாங்கினோம். ஆனால் இன்னைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஆன்லைனில் 4390 ரூபா தான் காட்டுது. என்ன கணக்கோ தெரில. சரி, ஓகே வாங்கியாச்சு. மேற்கொண்டு சொல்லுமா? ஓகே, நம்ம மூடி பார்த்துட்டோம், இது பார்த்துட்டோம். இப்போ வந்து மாவு பிசைறதா, மாவு துருவுது, தேங்காய் துருவுறதுப்பா. சாரி, மாவை துருவுறாங்களா? பார்த்தீங்களா? இவங்களுக்கெல்லாம் நான் கிரைண்டர் வாங்கி கொடுத்து என்ன பண்ணுறது? பாருங்க, மாவு பிணையிற மிஷின் இது. சரி, அதாவது சப்பாத்தி பிணையிற இது. இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கான், 3 ஆப்ஷன் இருக்கான். மாவு ஆட்டிக்கலாம், சப்பாத்தி பிசைஞ்சிக்கலாம், அப்புறம் தேங்காய் துருவிக்கலாங்கிறாங்க. இது தேங்காய் துருவுறது. ஏமா, இது இந்த சாச்சிக்கிற மாதிரிலாம் கிரைண்டர் வந்துச்சு, அதையே வாங்கல? அது நாங்கள் கேட்டோம், இப்போதைக்கு அது வேண்டாங்க, மாவு ரொம்ப ஹீட் ஆகும் அப்படின்ட்டு கடைக்காரங்க சொல்லிட்டாங்க. தனியாக இருக்கிறது தான் பரவாயில்ல, பட்டர்ஃப்ளை டீலர் போல அவங்க. சரி, அதனால நாங்கள் இதே வாங்கிட்டோம். எங்களுக்கு இதான் கொஞ்சம் பரவாயில்லையா இருந்தது. அது அவங்களுக்கும் நான் வாங்கினது பரவாயில்லையா இருந்துச்சு. அவங்க நல்லதுதான் சொல்றாங்க. இல்லை, அவங்க நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அவங்க டீலர்னா அப்புறம் அது அந்த ப்ராடக்ட் தானே விற்கணும். ஆனால் என்ன பிரச்சனைனா, நாங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்க போனோம், நாங்கள் 2 ப்ராடக்ட் சூஸ் பண்ணி போனோம். சூஸ் பண்ணாத 3வது ப்ராடக்ட்டை வாங்க வச்சிட்டாங்க. அங்கே நிற்கிறாங்க கடைக்காரங்க. சரி, ஓகே, எப்படியும் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நல்ல விஷயம். ஒரு நாள் மாவு ஆட்டுறப்பயே நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம். ஆட்டுவியாப்பா? ஆட்டுவாங்க. சரி, ரைட்டு. இல்லை, நாங்கள் ஆக்சுவலாக இந்த வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக 2 முறை மாவு ஆட்டிட்டோம். நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான கமெண்ட்டையும் நம்ம இங்கே பதிவு பண்ணிக்கிறோம். அது என்னப்பா சொல்லுவேன், மாவு நல்லா உதிரி ஆகுதா? உபரி. சரி, ஓகே, மாவு நல்லா வருது அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே, ரைட்டு. நல்லா சாஃப்டாகவே இருக்கு, இட்லி தோசை. ஓகே, அதை பற்றி வந்து நம்ம மாவு ஆட்டுற வீடியோவை ஒன்று எடுத்து போடுவோம். இப்போ இந்த அன்பாக்சிங் இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து மிஷினு, இது அடியில் எல்லாம் தனித்தனியாக கழட்டுற மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் ஃபுல்லாக கழட்டிட்டேன். இப்போ வந்து அந்த அடிபாகத்தை மட்டும் நான் எடுக்கிறேன் வெளியே. இப்போ இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிறதுனால ரொம்ப ஹீட் ஆகாது, மாவும் சூடாகாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கல்ல. சாச்சிக்கிற மாதிரியான இதில் நல்லா சூடாயிடும். எப்போ இப்போ சாச்சிக்கிற மாதிரி இதில் மாவும் சூடாயிடும். நாங்கள் அப்படியே எடுத்து ஈஸியாக அரை காட்டில் தோசை சுட்டு சாப்பிட்றலாம்ல. செம்ம ஐடியா தானே. செஞ்சிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஆமாம், ஃபர்ஸ்ட் வந்து கல்லை வந்து செட் பண்ணியாச்சு. இதான் கல், இப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறது தான். அடுத்தது அந்த கல்லை வைக்கிறேன். நீயே தூக்கிட்ட கல்லை? வெயிட் கம்மியாக தான் இருக்கு, நல்லா இருக்கு. ஃப்ரீ டைம்ல அதை எடுத்து குழந்தைங்க இருந்தாங்கன்னா உருட்டி விட்டு விளையாடுறது கொடுக்கலாம். கை கால் பத்திரமா பார்த்துக்கணும். ஒரு கயிறு கட்டி, லாங்கா ஒரு கயிறு கட்டி. இதுக்கு வந்து அந்த மேலே அதை நல்லா டைட் பண்ணுறது போல இருக்கு, டைட் பண்ணணும். ஆமாம், அது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா டைட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. அது டைட் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்? கல் எகிரி வெளியே மாவு தெரிக்கும். ஓகே, நல்லா அரையாது மாவு. ஓஹோ, சரி. இப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, கல் வச்சாச்சு. நீங்களும் அப்படியே கொஞ்சம் டைட் பண்ணுங்க நல்லா. சரி, அப்புறம் என்ன பண்ணுறோம்? அதான் அதை டைட் பண்ணணும் நல்லா ஃபுல்லாக. 5 இயர்ஸ் வாரண்டி சொன்னாங்கல்ல. ஆமாம். அப்புறம் சர்வீஸ் வந்து லைஃப் லாங் ஃப்ரீ. அவங்க ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. மாவு தெரிக்காமல் இருக்கிறதுக்காக அது மேலே வந்து ஒரு மூடியாட்டம் கொடுத்துட்டாங்க. இது வந்து தேங்காய் துருவுற பிளேட்டு. கல் எடுத்துட்டு அந்த மூடியை வந்து அதுக்குள்ளே வச்சு மிஷின் அதுக்குள்ளே போட்டு நல்லா டைட் பண்ணணும். டைட் பண்ணிவிட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி. இது நிறைய தேங்காய் துருவுறோம் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரினா இது நல்லா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். செம்ம யூஸ் ஆகுது. நான் ட்ரை பண்ணலாம், நம்ம ஒரு நாள் ட்ரை பண்ணிடுவோம். இது நல்லா யூஸ் ஆகுது. எங்கள் அக்கா வீட்டில் இந்த மாதிரி தான் இருக்குது, அவங்க யூஸ் பண்ணுறாங்க ஃபங்க்ஷனுக்குலாம். அடுத்தது வந்து இது மாவு பிணையிறது, சப்பாத்தி மாவு. கோதுமைலாம் போட்டோம் அதே மாதிரி தான்.
அந்த நட்டை போட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும். இதையும் ஒரு நாள் டெஸ்ட் பண்ணோம். என்னதான் கையில் பண்ணிடுற மாதிரி வராதுல்ல, தெரியல, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு வாட்டி. நான் இன்னும் ட்ரை பண்ணல, அது ஒரு நாள் நான் ட்ரை நல்லது. ஏங்க நல்லா தாங்க இருக்கும். சரி, நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த கலர் வந்து இதில் இந்த கலர் தான் இருக்குன்னாங்க. நாங்கள் போனப்போ நாங்கள் ஒயிட் கேட்டிருந்தோம். இல்லை, அவங்ககிட்ட எந்த கலர் இருக்கோ அதுதாங்க சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்கள் அடுத்த நாள் பண்ணி அவங்க வேறு கலர் வச்சுருப்பாங்க. இதுங்க பளிச்சுன்னு இருக்கும், நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்வாங்க. மொத்தத்தில் நம்ம வாங்கியாச்சு பட்டர்ஃப்ளை ரீனோ டேபிள் டாப் வெட் கிரைண்டர். நம்ம டேபிள் டாப் வெட் கிரைண்டர் இருந்தாலும் நம்ம இப்போதைக்கு கீழே தான் நம்ம வீட்டில் வச்சுருக்கோம். அது என்னதுப்பா, மர பெஞ்ச் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி நம்ம இப்போ வைக்க போகிறோம் நம்ம வீட்டில். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து ஷோரூமில் 1500 வாங்கினோம். ஆன்லைன் ப்ரைஸும் செக் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை வாங்குறது பரவாயில்லையா அப்படிங்கிறது எனக்கு என்னவோ நேரில் பார்த்து வாங்குறது தான் பரவாயில்ல. 500 கூட போனாலும் நமக்கு சேஃப்டியாக இருக்கும், நல்லதாக கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆன்லைன் நிறைய பேர் வாங்கிட்டு வந்து ரிட்டர்ன் போட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. அதனால் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகே, உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்கள். நீங்கள் எதாவது வாங்கியிருந்தீங்க, இதை யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப விரைவில் இதுக்கான மாவாற்ற வீடியோவோடு நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். பாய் சொல்லுப்பா. பாய்ங்க.